வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? டீ காஃபி சாப்பிட்டீங்களா? ரைட், ஓகே. நீங்கள் வாக்கிங் வந்து கொஞ்சம் லேட்டாக எழுந்திரிச்சேன். நேற்று நைட்டு ஒரு ஷூட் முடிச்சுட்டு வர்றதுக்கு நைட்டு 12 கிட்ட ஆகிடுச்சு. எங்கன்னா சன் டிவியில் மருமகள் ஒரு சீரியலு, அது ஷூட் போயிருந்தேன். கோயமாரூர் பனியூர்கிட்ட செம்ம மழை. கிளம்புறப்போ நின்று வந்தேன். ஸோ லேட் ஆகிடுச்சு. ஆஸ் யூஷுவல் ஒரு 20 ரவுண்டு, அவ்வளோதான். 20 ரவுண்டு மேலே நம்மளால் போக முடியல. ஏன்னா வீட்டில் தம்பி பாத்ரூம் இருப்பான், குளிப்பாட்டணும். அப்போ நேற்று ஷூட்டிங் ஸ்பாட் ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு. அது சொல்லலாமா வேணாமா? சொன்னால் நம்மளதான் மரியாதை இருக்காதான்னு எனக்கு தெரியல. அப்பா என்னன்னா, நேற்று காலைல ஷூட் ஸ்பாட்டுக்கு போனேன். இப்போ இருக்கிற பசங்களுக்கு மரியாதை தெரியுமா தெரியாது தெரியல. ஷூட் ஸ்பாட்டுக்கு போயிட்டேன். போனோன்னா அங்கே ஒரு ப்ரொடக்ஷன் ஒரு பையன் எல்லாருக்கும் டீ காஃபி தந்துருந்தான். எனக்கு டீ தாப்பான்னு. கொஞ்ச நேரம் இருன்றானே. சரி சொல்லிட்டு போனான். எல்லாருக்கும் தந்தான். சரி விட்டான். அது டீ போல் இருக்குது. அப்புறம் உள்ளே போயிட்டு காஃபி எடுத்துன்னு கொடுத்து கிளாஸ் ஊற்றிட்டு போயிட்டான். அதே பையன் மதியம் என்ன பண்ணால் எல்லாருக்கும் சாப்பாடெலாம் போட்டிருந்தாங்க. ப்ரொடக்ஷனில் சாப்பாடெலாம் போட்டிருந்தாங்க. நான் மேலேருந்து நான் விஜயகுமார்லாம் வந்துட்டுருக்கோம். நான் இப்போ வீடியோ எடுப்பேன் இல்லையா, அதே மாதிரி வீடியோ எடுத்துனே வந்தேன். மேலேருந்து படிக்கட்டு இறங்கி சாப்பாடு, சாம்பார், ரசம், கூட்டு, பொரியல். என்ன லேட்டுன்னு கேட்டான். இல்லைப்பா நாங்கள் மொட்டை மாடியில் இருந்தோம், தெரியாது, அதான் கீழே இருந்தேன். சரி நவுறு இப்போ நான் இப்படி பேசுகிறேன் சொல்லிட்டு ஒரு கையில் ஃபோன் இருந்துச்சு. அங்கே தட்டெல்லாம் கழுவி நீட்டாக வச்சுருந்தாங்க. அந்த ஒரு தட்டை எடுத்துட்டேன் நான். ஸோ 2 கையில் 2 இருக்குது. அந்த பையனை கூப்பிட்றப்போ என்ன பண்ணேன், லைட்டாக தட்டில் இப்படி பண்ணி, தம்பி கொஞ்சம் மரியாதை பேசுப்பா, நவுருங்க, வாங்க போங்க அப்படி சொல்லுன்னா, நீ தட்டில் தட்டுற அது தெரியல உனக்கு? இல்லைப்பா உங்கள் அப்பா வயசாகுது, எனக்கு கொஞ்சம் மரியாதை கொடுத்து பேசுப்பாண்ணா. நீ தட்டில் தட்டுறிய? நான் ஒரு கையில் ஃபோன் இருக்குது, ஒரு கையில் வந்து தட்டு இருக்குது, தான் உன்னை கூப்பிட்டேன். நீ வாங்க போங்க மரியாதையாக பேசுனா. நான் அதுக்குள்ளே அங்கே இருக்க என்ன பண்ண தம்பி கொஞ்சம் மரியாதைலாம் பேச போகிறோன்னா அங்கே வந்தார். நோர் நிப்போ சொல்லிட்டு அவர் இன்னொரு இடத்துல சாப்பிட போட ஆரம்பிச்சிட்டு இவர் சாப்பாடு போட்டார். ஸோ அந்த பையன் பேச கொஞ்சம் மனசு கஷ்டமாயிடுச்சு. சின்ன பையன் தான். நான் சொன்னேன் உங்கள் அப்பா வயசாகுது, வாங்க போங்கன்னு பேசுனதுக்கு அப்படி பேசுகிறான் பசங்க. இப்போ இருக்கிற பசங்களாம் எப்படி இருக்காங்க? அவன்னா ஒரு 20 வயசு தான் இருக்கும். அது என்னடா இது இப்படி கஷ்டமாயிடுச்சு. அப்புறம் அங்கே இருக்கிற என்னென்ன கேட்டாங்க. ஒன்றும் இல்லைப்பா, வாங்க போங்க, நான் ஒரு ஆர்டிஸ்ட்டுன்றோட அவங்க அப்பா வயசாகுது, எனக்கு வாங்க போங்க சொல்லாமல் நவரு வா போ இந்தா புடி அப்படி சொல்கிறான். வாங்க போங்க சொல்லுங்கன்னு சொன்னேன். எனக்கு கிட்டத்தட்ட 55 வயசு ஆகுது. நம்மளுக்கு ஒரு மரியாதை இருந்தால் நல்லாயிருக்கும். ஆர்டிஸ்ட்டுக்கு மரியாதை இருக்குது. அது இல்லாமல் இந்த மாதிரி இடத்துல வந்து சில இடத்துல அது மாதிரி நடக்கும். அப்புறம் அவ்வளோதான் விட்டேன். நான் என் பாட்டு வந்துட்டேன். அது சொல்லாமல் வேணாம். இப்போ இருக்கிற பசங்களுக்கு கொஞ்சம் மரியாதை பேச நல்லாயிருக்கும். அதுதான்.